வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ருத்ரா. யார் வேலு? அனிதாவா வந்திருக்காங்க? ஆமா மேடம், அனிதா மேடம் தான் வந்திருக்காங்க. உங்க கிட்ட ஏதோ பேசணுமா, அதான் வெயிட் பண்றாங்க. நானே அனிதாவை பார்க்கணும், சில விஷயங்களை கேட்கணும்னு நினைச்சேன். நல்லதா போச்சு. நான் இப்பவே கிளம்பி வந்துடுறேன். பாப்பாவை கூட்டு வரீங்களே? ஆமாமா, ஆராதனை இல்லாம நான் எப்படி வருவேன்? சரிங்க மேடம், சீக்கிரம் வாங்க. ரொம்ப நல்லதா போச்சு, அனிதா வந்திருக்காங்க. இங்க பாரு, லாஸ்டா நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். ராகுல பத்தி ஏதாவது மறைச்சிருக்கேன்னா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மேடம். என்கிட்ட வேற எந்த தகவலுமே இல்ல மேடம். சார், இவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. நான் ஆராதனாவை வீட்டுல விட்டுட்டு அனிதா கிட்டயும் பேசிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். ஓகே ருத்ரா. இவனை உரிக்கிற விதத்துல உரிச்சாதான் அந்த வித்யா, ராகுல் எல்லாருமே மாட்டுவாங்க. அப்படியே மார்ச்சரி வரைக்கும் போய் கேசவன் சாரோட ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே. நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு மேலேயே கை வச்ச அந்த ராகுல சும்மாவே விடக்கூடாது சார். பாத்துக்கலாம் சார். அவரோட ஆட்டோ முடிகிற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க எப்படி போவீங்க? நான் கூட வரேன், வாங்க போலாம். வேண்டாம் கதிர், இப்போ நிலைமை சரியில்லை. உங்க அம்மா, என்னோட சித்தி, காவ்யா 3 பேருமே மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்போ நம்ம ஒன்னா போக வேண்டாமே. நானே போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அந்த தப்ப நீங்க பண்ணல, விக்ரம் தான் பண்ணான்னு ப்ரூவ் பண்ணாம நான் திரும்ப அந்த சைடு போறதா இல்லவே இல்லைங்க. ஏங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போறதே கிடையாது. விக்ரம் தப்பானவனு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம எல்லாருமே தப்பிக்க முடியும். ஆமா ருத்ரா, கதிர் சொல்றதுதான் கரெக்ட். அந்த விக்ரமோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சாதான் காவ்யாவும் அவங்க அம்மாவும் உங்களை நம்புவாங்க. வாங்க, அதை ப்ரூவ் பண்ற வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன். சரி, போலாம். சார், அப்ப நான் கிளம்புறேன். ஆராதனா மாதிரி என்ன எத்தனை குழந்தைகள் கடத்தி வச்சிருக்கீங்க? டேய், எல்லா டீடைல்ஸையும் சொல்றா. இப்போ சொல்றா. என்னங்க, வாங்க போலாம். சம்மந்தியம்மா, அங்க பாருங்க. கதிர், காவ்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க போல. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. சரி, வாங்க போலாம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? காணாம போன புள்ளைய கண்டுபிடிச்சிட்டா போல. என் புள்ளையும் திருந்த மாட்டான், அவளும் விட மாட்டான். கதிர், இதுக்கு தான் உங்களை வர வேண்டான்னு சொன்னேன். நீங்க போங்க கதிர். பாருங்க, நீங்க இந்த மாதிரி விலகி நின்னா அவங்க உங்களோட உண்மையான குணத்தை நம்பிடுவாங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒருத்தவங்க நம்ம மேல கோபமா இருக்காங்கன்னா அவங்க நம்மளை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இங்க இப்பதான் நடந்துட்டு இருக்கு. உங்களை புரிஞ்சுக்கிற காலம் வரும். அப்போ உங்க மேல இருக்கிற கோபம் தானா போகும். வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். இல்ல கதிர், வாங்க.
கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம எப்படி போறா பாத்தீங்களா சம்மந்தி? அவ குழந்தை அவளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா என் புள்ளையோட வாழ்க்கை அவளால தானே போச்சு. சம்மந்தியம்மா, அழாதீங்க சம்மந்தி, அழாதீங்க. விடுங்க, இதுக்கெல்லாம் அழாதீங்க. இவ்வளவு சொல்லியும் அவன் திருந்தவே இல்லை. என் மேல சத்தியம் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா அவன் ஏன் முன்னாடியே ஜோடி போட்டு போறான் பாருங்க. இது இத்தோட முடிஞ்சிடாது சம்மந்தியம்மா. இதுக்கான பதில அந்த ருத்ரா சொல்லிதான் ஆகணும். அந்த ருத்ராவை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் சம்மந்தி. நீங்க வாங்க, நம்ம போலாம். வாமா. நம்ம போலாம் காவியா. என்னண்ணே இன்னும் வர காணோம்? எனக்கு என்னமோ மேடம் பக்கத்துல வந்துட்டாங்கன்னு என் மனசு சொல்லுது. ஐயோ, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனே. ஏமா ஏமா எதுக்கு இப்ப அவசரமா ஓடுது? ஆமா, என்னத்த மறந்து போயிருக்கோம்? நான் என்ன மந்திரவாதியா அவங்க மனசுல இருக்கிறத நான் சொல்றதுக்கு? சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ மந்திரவாதிதான். என்ன சொல்றீங்க வேலு? என் மனசையே மயக்கிட்டியே. ஷோ, சி போங்க வேலு. ஓ, இதுக்குதான் நீ அவசரமா ஓடுனியா? எதுக்கு போனாங்க? ஒண்ணு இல்ல சுகு, ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓ, கண்டிப்பா சுத்தணும். அப்பதான் கந்திருஷ்டி எல்லாம் போகும். ஆமா, ஆராதனா பாப்பா எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கு. ஆரத்தி கரைச்சு கண் திருஷ்டி எல்லாம் துரத்த வேண்டாமா? ருத்ரா மேடம் மட்டும் காப்பாத்தாம இருந்திருந்தா ஆராதனா பாப்பா இந்நேரம் எந்த தேசத்துக்கு போயிருக்குமோ? மேடம், மேடம், வந்துட்டீங்களா மேடம்? ஆராதனா பாப்பா, ஏ சாமி, வந்துட்டியா? உன்னை பார்க்காம போயிருவேணும்னு ரொம்ப பயந்துட்டேன்டா. மேடம், சுகுணா, தோ பாப்பா. நீ நல்லா இருக்கணும்டா. உன்னை என்னால பார்க்க முடியல, ஆனா என் மனசெல்லாம் நீதான் இருக்க. இதுக்கு மேல அம்மாவை பிரிய கூடாதுடா, என் செல்லம். அம்மா, ஆராதனா தூங்கிட்டு இருக்காளாமா? வந்ததும் அவ கூட விளையாடலான்னு பார்த்தேன். இல்லடாமா, இவ தூங்கல. இவளை கடத்திட்டு போன ராஸ்கல் இவளுக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கான். அதனால இவ இன்னும் மயக்கமா தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவா. சரிம்மா, நீ அவ கூட விளையாடலாம், சரியா? இதுக்கு தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேல நானும் கூட இருந்து ஆராதனா குட்டிய பத்திரமா பாத்துப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்டா செல்லம். இனிமே நீ தான் ஆராதனாவுக்கு சரியான எஸ்கார்ட். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஆரத்தியை எடு. ஏய், ஆமா. காட்டுங்க மேடம். இருக்கட்டும் மேடம். மஞ்சுளா, உன்னோட ஏற்பாடா? ஆமா, என்ன சாதாரண விஷயமா நடந்திருக்கு? நம்ம புள்ள கையை விட்டு போய் திரும்ப வந்திருக்கு. இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயம் நடக்கவே கூடாது. எடு. அப்படியே மேடத்துக்கும் பொட்டு வை. மேடம் பெரிய ரிஸ்க் எடுத்து போராடி பாப்பாவை காப்பாத்திருக்காங்க. ருத்ரா மேடத்து மேல யார் கண்ணு பட்டாலும் ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா ருத்ரா மேடம் ஒருத்தர் மேல கண்ணு வச்சுட்டா அவ்வளவுதான், அவங்க வச்ச குறி தப்பாது. வாங்க மேடம். ஆமா, வாங்க வாங்க சார்.
சொல்லு அனிதா, என்ன சொல்ல வந்த? அதான் அந்த ராஸ்கல் ராகுல் கிடைச்சிட்டானா மேடம்? இன்னும் அவன் என் கையில சிக்கல. ஆனா அவனை பத்தின நிறைய தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏறக்குறைய அவன் பக்கத்துல போன மாதிரிதான். இன்னும் சொல்ல போனா அவன் கைக்கு எட்டின தூரத்துல தான் இருக்கான். சீக்கிரமே அவனை அரெஸ்ட் பண்ணிடுவானிதா. நீ தைரியமா இருக்கலாம். நான் தைரியமா தான் இருக்கேன் மேடம். ஆனா இனிமே அவனால யாருமே சாக கூடாது. கண்டிப்பா நடக்காது அனிதா. அவன் தப்பு பண்றேன்னு சொல்லி இருக்கிறதுல பெரிய தப்பா பண்ணி வச்சிருக்கான். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயே கைய வச்சிருக்கான். ருத்ரா, அந்த குமரன் அனிதா பேரை சொன்னானே. ஆமா கதிர், கரெக்டா ஞாபகப்படுத்தினீங்க. அனிதா, உனக்கு அந்த குமரனை தெரியுமா? குமரன்? எந்த குமரன்? அதான் அந்த ராகுலோட ஃப்ரெண்டு, அந்த மெடிக்கல் ரெப்பு குமரன். ஓ, அவரா? அவர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே. எனக்கு அப்பப்ப ஆறுதல் சொல்றதே அவர்தான் மேடம். ரொம்ப நல்லவரு. அவன் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. என்னோட ஆராதனவை கடத்தினதே அவன்தான். அவனும் அந்த வித்யாங்கிற பொண்ணும் சேர்ந்துதான் என்னோட ஆராதனாவை கடத்திருக்காங்க. ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? அவரா இப்படி ஒரு வேலையை பார்த்தாரு? அவனேதான். இப்படிதான் நாம எல்லாரையுமே ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிடுறோம். அவங்க பக்கத்துல போய் பார்த்தாதான் அவங்களோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. அந்த குமரன் இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். சீக்கிரமே அவனோட பார்ட்னர் வித்யாவை நான் தூக்கிடுவேன். அவளை வச்சுதான் அந்த ராகுல் யாரு, என்ன, இப்ப எங்க இருக்காங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ருத்ரா, அவன் தான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றானே. யாரு? அந்த குமரனை தானே சொல்றீங்க? அவன் சொன்னா நான் விட்டுருவேனா? நான் சொல்ல வெப்பன்ல. அந்த ராகுல் எங்க இருக்கான்னு அவன் வாயாலே சொல்ல வெப்பேன். நான் இன்னும் என்னோட போலீஸ் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல. என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டல. இனிமே அவனை உரிக்க போற உரையில அவன் சொல்லிதானே ஆகணும். அப்புறம் அனிதா, குமரன் சொன்னா ராகுல் யாரோ ஒரு டாக்டர் பொண்ணோட ஓடிட்டான்னு அன்னைக்கு நீயும் சொல்லிட்டு இருந்த. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு மேடம். அந்த பொண்ணோட பேர் என்ன? அதான் அந்த ராகுல் எடுத்துட்டு போனானே அந்த டாக்டர் பொண்ணு, அவரோட பேர் என்னன்னு கேட்டேன். மேடம், அவங்க பேரு சங்கவி. சரி, அந்த சங்கவியோட சொந்த ஊர் எது தெரியுமா? திருச்சின்னு யாரோ சொன்னதா கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கிட்ட நீ பேசிருக்கியா? 2-3 தடவை நேர்ல பார்த்து பேசியிருக்கேன் மேடம். பெரிய டச் எல்லாம் கிடையாது. ரொம்ப மர்மமா இருந்த கேஸ் இப்பதான் ஒவ்வொரு முடிச்சா அவுந்துட்டு வருது. சீக்கிரமே முடிச்சிருவோம். அந்த ராகுல் யாரு, என்ன, எங்க இருந்தாலும் அவனை புடிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வரல என் பேரு ருத்ராவே கிடையாது. விக்ரம் சார், காவியாவோட அம்மா வந்திருக்காங்க சார். ஓ, அவங்கன்னா நான் முகத்தை சோகமா வச்சுக்கணும்ல? ஆமா சார், அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. பின்ன இருக்க மாட்டாங்களா? பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? ஆமா சார். என்னையா, ஓகேவா? ஓகே சார், சூப்பர் சார். நீயும் சோகமா நில்லையா? நான் பாத்துக்கிறேன் சார். நான் எதிர வந்து நிக்கிறது இந்திராங்கிற ஒரு பெரிய சோக சித்திரம். ஐயா, ஓகே சார், நான் போய் கூட்டிட்டு வரேன் சார். மேடம், என்ன மேடம், அந்த ருத்ரா கிட்ட இருந்து காவியாவை சேவ் பண்ணிட்டீங்களா மேடம்? என்ன மேடம்,
என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? அந்த ருத்ரா பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டா விக்ரம். நாசமா? நாசம் பண்ணிட்டாளா? என்ன மேடம் பண்ணா? என்னன்னே சொல்லாம ஏன் மேடம் அழறீங்க? அவ கதிர் மேல இருக்கிற ஆசையால என் பொண்ணை கர்ப்பமாக முடியாத மாதிரி பண்ணிட்டான். என்ன மேடம், ஒரு பொண்ணா இருந்துகிட்டு கேவலம் அந்த ருத்ராவுக்கு இவ்வளவு கொலவெறியா மேடம்? சைக்கோ மேடம், அரக்க குணம் மேடம். இதை என்னால தாங்கிக்கவே முடியல விக்ரம். அவ மொத்தமா என் பொண்ணோட வாழ்க்கையை சேதச்சிட்டா. இவ்வளவு பண்ணவல கடைசி வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் எதுவும் பண்ணல. எல்லாத்துக்கும் காரணம் விக்ரம் தானே உங்க மேல பழிய போடுறான். ஐயோ நானா? மேடம் என்ன மேடம், நான் என்ன மேடம் பண்ண? ஏன் மேடம், அவ என்ன பண்ணாங்கறத நான் தானே மேடம் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சேன். ஆனா அவ என்ன கேட்டா தெரியுமா? வீடியோ எடுத்தவ ஏன் வந்து காவியாவை காப்பாத்தலன்னு கேக்குறான். ஏன் மேடம், நீங்களே சொல்லுங்க, அந்த இடத்துல நான் இருந்தேன்னா நம்ம காவியாவை என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்திருக்க மாட்டேன். அந்த அந்த ருத்ராவோட கையை உடைச்சிருக்க மாட்டேன். என்ன மேடம், எந்த காலத்துல இருக்கா அவ? வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் இப்ப ஆள் இருக்கணும்னு அவசியம் இல்லை மேடம். ஏதாவது ஒரு கேமரா இருந்தா போதாதா? ஆமா மேடம், அந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆனதுதான் நான் அங்க இருந்து எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி அனுப்பிச்சேன். அந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா காவியாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வர விட்டுருப்பனா? ருத்ராவை கொன்னாவது நம்ம காவியாவை நான் காப்பாத்திருக்க மாட்டேனா? சொன்னா அவ நம்ப மாட்டேங்கிறாளே. ஒத்துக்க மாட்டேங்கிறா விக்ரம், ஒத்துக்க மாட்டேங்கிறா. நான் பண்ணலன்னு திரும்ப உங்க மேலே தான் பழிய போடுறா. அவ பண்ணுவா மேடம், அவ பண்ணுவா. அதுதான் அவளோட கேரக்டரே. அவ்வளவு பக்கரம் அவளுக்கு. என்ன நடந்தாலும் என் மேல பழிய போடணும் அவளுக்கு. மேடம், நீங்க எப்பவும் சொல்ற மாதிரி அவ காவியாவ பெரிய வில்லியா பாக்குறா மேடம். விரோதமா பாக்குறா. கூட பிறக்கலனாலும் அவங்க தங்கச்சி தானே மேடம். அந்த பாசம் பரிதாபம் கொஞ்சமாவது இருந்திருக்கலாம்ல. கொஞ்சமாவது. எனக்கு தெரியும், அவ போட்ட இன்ஜெக்ஷனாலதான் என் பொண்ணுக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்கு. என்ன மேடம் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சும் அவளை ஏன் மேடம் நீங்க சும்மா விட்டு வச்சிருக்கீங்க? அது எப்படி விடுவேன் விக்ரம்? அப்புறம் நானும் என் புருஷனும் வக்கீலுக்கு படிச்சு என்ன பிரயோஜனம்? அவளை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துவேன். பெரிய தண்டனையா வாங்கி கொடுப்பேன் நான் அவளுக்கு. கரெக்ட் மேடம், கரெக்ட். முதல்ல நீங்க அதை செய்யுங்க மேடம். நீங்க இப்ப தைரியமா போங்க மேடம். இன்னும் என்ன 1 hourல உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். ஆமா மேடம், இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணவள நான் சும்மா விட்டுருவேனா மேடம்? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவி என் மேல பழி போட்டதுக்காக இல்ல மேடம். அத நான் மன்னிச்சிட்டேன். ஆனா நம்ம காவியாவோட எதிர்காலத்தை இப்படி மொத்தமா இருட்டாக்கிட்டாளே, அவளை நான் சும்மா விட மாட்டேன் மேடம். சும்மா விட மாட்டேன் மேடம். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. இன்னும் 1 hourல நல்ல நியூஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க தைரியமா போங்க மேடம், போங்க. அந்த காவியா கடைசி வரைக்கும் இனிமே கர்ப்பமாகவே முடியாது. அடேங்கப்பா விக்ரம் சார்,
என்ன மாஸ்டர் மைண்ட் உங்களுக்கு ஆ? இனிமே வாழ்நாள் முழுக்க ருத்ரா இவங்க குடும்பத்தோட சேர முடியுங்கிறீங்க? என்ன மேடம் நீங்க அவெல்லாம் வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சேர்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவ இனிமே அந்த குடும்பத்தோட சேர்ந்தா எனக்கு என்ன, சேரலனா எனக்கு என்ன? உங்களுக்கு என்னமோ நினைச்சேன் சார், நீங்க பெரிய லெவல் சார். இல்ல குமார், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் மத்தவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த எழுதினத அழிக்கிற ரப்பரை ஐ திங்க் என் குடும்பம் தான் கண்டுபிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஜீன் இதோ என் உடம்புல இன்னும் இருக்கு. அதனாலதான் அந்த ருத்ராவை ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்கேன். ராகினி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம டெஸ்டிங் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. காவ்யாவுக்கு நான் சொல்லி ருத்ரா போட்ட இன்ஜெக்ஷன் அவ கர்ப்பப்பைய மொத்தமா காலி பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் லைஃப் லாங் அவ பிரெக்னென்ட் ஆகவே முடியாதான். அவங்க அம்மா இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்து அவ அம்மாவாகவே முடியாதுன்னு அழுதுட்டு போறாங்க. நீங்க சாம்பிள் கொடுத்த மெடிசனோட ரிசல்ட் 100% ஆன் டார்லிங். ஆக்சுவலா நாம தைரியமா அந்த மெடிசனை மார்க்கெட்ல இறக்கலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.